ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி 15T பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரான கலர்ஸ் 3 பேஸ் ஸ்டார்டிங் பேஸ் 21,000. இந்த 21,000க்கு இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லைன்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. ஏன்னா இந்த போனோட சிப்செட் மீடியாடெக் டிமென்சிட்டி 6400 மேக்ஸ். பட் ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த ரியல்மி P4 பாத்துட்டீங்கன்னா 7400 சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதே வாரத்தோட தான் இந்த லாவா பிளே அல்ட்ரா பாத்தீங்கன்னா 7400. அதோட பிரைசிங் லாவா மொபைலோட பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 இருக்கும். அண்ட் P4 அதே பிராண்ட் ரியல்மியோட P4 பிரைசிங் 18,500. பட் ஆனா அதை காட்டிலும் ஒரு டவுன் கிரேடான ஒரு 6400 சிப்செட் இன்னைக்கு 21,000 ரூபாய்க்கு இந்த போனுக்கு ஆஃபர் பண்றாங்க. அப்ப 21,000 ரூபாய்க்கு வேற எதுவும் ஹைலைட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி P4 கம்பேர் பண்ணும்போது இந்த ரியல்மி 15T ஒரே ஸ்பெக்ஸா இருந்தாலும் பட் ஆனா சிப்செட்னு வரும்போது அதுல செகண்டரி சிப்செட் இருக்கு. இது அப்படிலாம் எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இங்க என்ன கன்வே பண்றாங்கன்னா ரியல்மி வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் ஆம்லன் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்றாங்க. P4ல ஆம்லன் கிடையாது. ஸோ அதுதான் அதுக்கு ஒரு வேரியேஷன். ஒரு ஆம்லன் டிஸ்பிளேக்காக அதுக்கு ஒரு 1,500 ரூபாய் சேர்த்து வச்சு விற்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் உருவாகுது இந்த ரியல்மி 15T மொபைல பார்க்கும்போது. ஸோ என்னதே இருந்தாலும் இந்த ரியல்மி 15T ஒர்த்திலே பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீடைல் பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனல்ல உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கு. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டு ஸோ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் ரியல்மி 15T பாக்ஸ். முன்னாடி ரியல்மி 15T மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா எல்லோ கலர் இன்செட். அதுக்கு யூஸ் செகண்ட் வாட் புக் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 60 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். இது ரியல்மி 15T பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்து 3 வைப்ரான கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8/120GB வேரியன்ட் 21,000க்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் 23,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 25,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 3 வைப்ரான கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க பேக் சைடுல ஒரு 3 மேனுவல் கேமரா கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். அது பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் மீதி ஒரு ஏரியா எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு மேட் பினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இதுக்கு ரியல்மி என்ன கிளைம் பண்றாங்க, அதாவது என்ன வார்த்தைகள் இதுல பதிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா 4D டிசைன், அதாவது டெக்ஸ்டர்ட் இருக்குமா, அதாவது நம்ம ஒரு நோட் பேட் மாதிரியும் ஒரு வுட்டன் டைப் அண்ட் உங்களுக்கு இந்த கிளாத் டைப் இது மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்டர் டிசைன் இதுல அக்யூரேட்டா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மியை கிளைம் பண்றாங்க. சோ என்னதே அவங்க விஷயங்கள் பேசினாலும் டிசைனை பொறுத்தளவு நல்லா இருக்கு அண்ட் பேட்டர்னை பொறுத்தளவு அருமையா இருக்கு. அந்த மார்பலிக் பினிஷ் டச்சர்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் அந்த ப்ளூ கலர் இந்த கிளாத் டைப் பினிஷ் டச்சஸ் நல்லா இருக்கு. டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங் அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமரா வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு ஆம்லன் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் இன்னொரு மெயின் செல்லிங் பாயிண்ட் இந்த மொபைலுக்கு. ஏன்னா 181 கிராம் தான். அண்ட் திக்னஸ்மே ஒரு 7.8 mm கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இங்க பேட்டரி 7000 mAh பேட்டரியோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனோட ஹைலைட்டான இன்னொரு விஷயம் வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, 7000 mAh பேட்டரி. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட டிசைன் அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த ரியல்மி 15T டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.57 இன்ச்ல ஆம்லன் டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் 4000 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. சோ இந்த மொபைல VI/VAD விஷன் டிஸ்பிளே இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே செம்ம பிரைட்டா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு ஓடி டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த ரியல்மி 15Tல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 181 கிராம் அண்ட் திக்னஸ் 7.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 3 years OS அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல ரியல்மி 6.0 சப்போர்ட், IP68 and 16 ரேட்டிங் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க வைஃபை, டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, NFC இருக்கு. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 6050 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இந்த ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி அண்ட் 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே 60 வாட்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ 0 to 100 ரீச் பண்றதுக்கு வித்தின் உங்களுக்கு
40 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. என்னதே 21K உள்ள மொபைல்ல இது மாதிரி கேமரா நம்ம எதிர்பார்க்கல. இருந்தாலும் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஒரு நெகட்டிவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல 50MP பிரைமரி சென்சார், 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 50MP, அதாவது 16 கிடையாது, 13 இது மாதிரிலாம் கிடையாது, 50MP கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனா இந்த போன்ல OIS கிடையாது. ஆனா வீடியோக்கு EAI சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். ஆனா இந்த போன்ல 4K வீடியோ எடுக்க முடியாது. சொன்னேன் பாத்தீங்களா? இதுல ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இருந்தாலும் இந்த போன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் ரியல் வீடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்ல, இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோட ஃபுட்டேஜோட ரிசல்ட்டும் அருமையா வந்திருக்கு. EAI சப்போர்ட் நல்லாவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Realme 15T கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 6400 Max கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6 ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலை இறக்கிருக்காங்க. சோ டெடிகேட்டடா கேமிங் மோட் இருக்கு. சோ அதனால நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மோட், பேலன்ஸ் மாதிரி விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த பிரைசிங்க்கு சிப்செட் கொண்டு வந்தது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இந்த போனுக்கு அமைஞ்சிருக்குங்க. சோ ஏன்னா நம்ம முதல்ல பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த சிப்செட் இந்த போனை நல்லா பிஹேவ் பண்ணுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த Realme US 6.0 நல்ல ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட். இந்த போனை நல்ல உங்களுக்கு டியூன் பண்ணி Realme நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அருமையா இருக்கு. கேமிங் மோட் டெடிகேட்டரா இருக்கு. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 4 ஆண்டனாஸ் 360 ஆண்டனா சப்போர்ட் இருக்கு. எந்த ஒரு லேகிங் இல்லாம உங்களுக்கு வைஃபை சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், நெட்வொர்க் சப்போர்ட்டும் கிடைக்கும். சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த வட்டம் இந்த SoC கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். கிராபிக்ஸ் வச்சுதான். அதை தவிர்த்து டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங், ஆப் டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே பிஹேவ் பண்ணுது இந்த SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 15T ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிப்போமா? இங்க நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த போனோட சிப்செட் தான். இந்த சிப்செட் மொக்க கிடையாது. ஆனா பிரைசிங் கூட 21,000 ரூபாய்க்கு இந்த சிப்செட் கொடுக்க கூடாது, 7400 கொடுத்துருக்கணும். ஏன்னா இங்க Realme ஒரு வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண Realme P4 பாத்துட்டீங்கன்னா அதோட பிரைசிங் 18,500 பேஸ் வேரியன்ட். அதுக்கே 7400 சிப்செட்டும், அது செகண்டரி ஹைப்பர் விஷன் சிப்செட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி உள்ள சூழ்நிலை நாங்க 15T கொண்டு வந்திருக்கோம், அது இதுதான் கொடுக்க முடியும்னு சொல்றது எந்த ஒரு நியாயமும் கிடையாது. சோ அதே மாதிரி கேமரால பார்க்கும்போது OIS கிடையாது, 4K வீடியோ எடுக்க முடியாது. இது மாதிரி ஒரு நெகட்டிவ். அண்ட் பிரைசிங் மிக பெரிய ஒரு நெகட்டிவ். என்னோட ரெக்கமெண்ட் இந்த போனோட பிரைசிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம P4ல பார்த்த சேம் பிரைசிங் ஒரு 18,500 ரூபாய் கொண்டு வந்தா பெஸ்டா இருக்கும். இல்ல ப்ரோ நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயங்களோட இருக்கு, அப்படி இருந்தாலும் இந்த போன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அந்த P4ஓட எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னொரு பெஸ்டான பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஓகேவா? அப்ப இந்த போன் மொக்கைன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே எந்த போன் நான் மொக்கைன்னு சொல்ல மாட்டேன். எப்பயுமே டிபெண்டிங் ஆன் அதோட பிரைசிங். அதுதான் ஒரு போனோட ஹெல்த் இருக்கு. அதுலயும் பிரைசிங் நல்லா வச்சு ஒரு சில அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒரு சில குளறுபடி இருக்கும். அது ஒரு 2-3 போன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்பயும் நம்ம ப்ராசஸர் டிபெண்ட் பண்ணி தான் அந்த போன் ஹிட் அண்ட் ஃபிளாப் பத்தி நம்ம பேச போறோம். அது மாதிரி இந்த போன் நல்ல போன், சூப்பர் போன். நான் திரும்பி அதை தான் சொல்றேன். பட் ஆனா பிரைசிங் 21,000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லாத ஸ்பெக்ஸ், அவ்வளவுதான் இதுல விஷயம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயங்கள். சோ இந்த Realme 15T பாசிட்டிவ்னு பார்க்கும்போது வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, நல்ல பேட்டரி, நல்ல சார்ஜிங் ஸ்பீட், AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. AMOLED டிஸ்பிளேக்காக அந்த P4க்கு கம்பேர் பண்ணி ஒரு 1,500 ரூபாய், ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதான் நான் திரும்பி சொல்றேன். ஒரு AMOLED டிஸ்பிளேக்கு ப்ராசஸர் முக்கியங்க. என்னதே AMOLED டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே இன்னைக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு டிஃபர் ஆக போறது கிடையாது. நீங்க அதையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்கு இந்த Realme 15T. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.